கட்டி வருக வருக என வரவேற்க வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். கால்பந்து கழகத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த போட்டியில வந்து மாற்றுத்திறனாளி சகோதரர் 1344 என்ற நம்பருடைய மாற்றுத்திறனாளி சகோதரர் கலந்துக்கிட்டாரு. அவங்க பேரு ஊர் என்ன கேட்போம். உங்க பேரு நான் ஊர் என்ன? என் பேரு பெரம்பலூர். சொந்த ஊர் கிராமம் மேலப்பூர் கிராமம், பெரம்பலூர் மாவட்டம். எஸ் கலைச்செல்வன், மாற்றுத்திறனாளி ஒருங்கிணைப்பாளர், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். இது வரைக்கும் 495 மாரத்தான் ஓடி இருக்கிறேன். எனக்கு இந்த மாரத்தான் ரொம்ப பெருமையா இருந்தது. எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ இல்ல, எல்லாமே என்கரேஜா இருந்தது. நல்லா இருந்தது. நன்றிங்கய்யா. எல்லா ஊருக்கும் வந்து நீங்க போய் கலந்துக்கிட்டீங்க. எல்லா ஊர்லயும் இந்த மாரத்தான் 48 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லா மாரத்தான்லயும் கலந்து கொண்டு இருக்கிறேன். வரைக்கும் ஆல் இண்டியா லெவல்லே பார்ட்டிசிபேஷன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்விம்மிங்ல இது வரைக்கும் 4th பிளேஸ் எடுத்தேன். இந்த வருஷம் சில்வர் மெடல் எடுத்திருக்கிறேன். எனக்கு பெருமையா இருந்தது, ரொம்ப இன்ஃபர்மேஷனா இருந்தது. இந்த மாரத்தானை கேட்ட உடனே வாங்க என்ட்ரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே நாள் தான், அடுத்த நாள் கேட்டேன், உடனே வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த சாருக்கு, அவருக்கும், இந்த விழா குழுவின் அவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். எங்க பேரா ஒலிம்பிக் சார்பாகவும் எங்க மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பாகவும் ஜெய் பீம். கூத்தாளூர் மீடியா, அந்த ஊர் மீடியா, கேஎன்ஆர் மீடியா சார்பாக உங்களை வாழ்த்துறதுல ரொம்ப ரொம்ப நாங்க வந்து பெருமை கொள்றோம். இந்த மாதிரி நீ மாற்றுத்திறனாளி இவ்வளவு போட்டியில் நீங்க கலந்துகிட்டது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இதுவரையும் நான் சாதாரணமா இதுல மட்டும் தான் கலந்துக்கிறீங்கன்னு நினைச்சேன்னா, நீங்க ஏகப்பட்ட போட்டி சொல்றீங்களா? நீங்களே வந்து எல்லா ஊர்லயும் இப்பதான் மாற்றுத்திறனாளி வெளியில வந்து ஓடிக்கொண்டு இருக்காங்க. என்ன பார்த்து எல்லா மாரத்தான்லயும் சொல்றது ஒண்ணுதான், அந்தந்த ஊர்லயும் மாற்றுத்திறனாளி இருப்பாங்க, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் மாற்றுத்திறனாளி இருக்கும். ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளி ஓட வைத்தா எனக்கு பெருமையா இருக்கும், ரொம்ப நன்றியா இருக்கும். அடுத்த முறை நான் இதுல ஓடக்குள்ள இன்னொரு மாற்றுத்திறனாளி ஓடணும், அப்பதான் எனக்கு பெருமையா இருக்கும். ஏன்னா குழந்தைகள் நிறைய பேர் பூட்டி வச்சிருக்காங்க. வேற 2500 கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அவங்களுக்கும் வாழ்வாதாரம் இருக்குது, அவங்களும் சாதிக்கிற திறமை இருக்குது. அந்த சாதனையை கொண்டு வரணும். இந்த மீடியா மூலியமா கொண்டு வந்தா எனக்கு பெருமையா இருக்கும். இந்த மீடியா நண்பர்களுக்கும் இந்த விழா குழுவினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வேண்டிய ஜெய் பீம். நீங்க மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுல ஒரு எந்த இதுவும் வந்து, அதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாம இதை வெற்றி பெறணும், அது மாதிரி நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டியில் ஏகப்பட்ட போட்டியில் நீங்க கலந்துக்கிறத பார்த்தா எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் வெளியே வந்து ஒரு இந்த மாதிரி கலந்துக்கிறதுல வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமகிழ்ச்சியா இருக்குது. இது 3ஆம் முறையா நிறைய தடவை ஓடி இருக்கிறேன். ஆனா 2 இடத்துல மட்டும் ரத்தம் கொடுத்து ஓடி இருக்கேன். 21 கிலோமீட்டர் நந்தா காலேஜ், ஈரோடு நந்தா காலேஜ், இன்னொன்று வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ். அதுல மூலியமா 2 தடவை நான் ரத்தம் கொடுத்து ஓடி இருக்கேன். எனது உடல் உறுதிதானம் செஞ்சிருக்கிறேன், கண் தானம் செஞ்சிருக்கிறேன். அடுத்தது இதயம் சிகிச்சை, அவங்களுக்காக நான் ஓட போறேன். இதான் என்னுடைய வாழ்நாள் சாதனை. வெற்றி பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும்.